தேவனுடைய இரக்கத்தினால் தேவ பயம் அந்த யோசேப்புக்குள்ள இருந்ததனால், நான் சொன்னேன் அல்லவா, அழகாக வெளிக்கிட்டு அழகு ராணி போல. போத்திபாரின் மனைவி அவையின் ராணி தான். பாவத்துக்கு அழைக்கும் அந்த நேரம் அது கதவு, ஜன்னல், ஓட்டை, ஏதோ ஒன்று. அதே போல நான் சொன்னேன், சொல்லுங்க பாப்போம், பிசாசு ஒரு தேவனுடைய ஒரு பிள்ளையை, மிக முக்கியமாக ஆண்டவருடைய வார்த்தையில் நடத்தப்படுகிற ஒரு மகனை அல்லது மகளை எந்தெந்த வழியில் அவன் வீழ்த்த வருவான் என்று சொன்னேன். சொல்லுங்க பாபா, வேறு சொல்லையா? வேறு சொன்னா சொல்லுவீங்களா? சில கண்ணுகளும் தலையிலும் குனிஞ்சிட்டு, ரெண்டு பேரை சொல்லிடாதீங்க, போன கிழமையோடு அதெல்லாம் மறந்தாச்சு, இன்றைக்கு ஏதும் இருந்தா சொல்லுங்க, அதையும் கேட்டது போறோம், அடுத்த கிழமை கேட்டால் அதுவும் தெரியாது, இன்னும் அடுத்த கிழமை என்ன அடுத்த கிழமை. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, கேட்ட திறந்து போய் இங்கால சர்வோதயம் தாண்ட நேரம் அது போயிடும். அதுக்கு பிறகு பிரச்சனையும் தொல்லையும் கடன் பிரச்சனை முழுதும் வந்துடும். எந்தெந்த வழியில் வருவான்னு சொன்னேன். சொல்லுங்க. வந்தா ஒரு சத்தம் மட்டும் கேட்டது. சொல்லுங்க. ஜன்னல் அல்லது நிலையடிவாரம், கதவு, ஏதோ ஒரு வழி அல்லது ஏதோ ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஏதோ ஒரு வழி இருந்திருக்கலாம். அந்த வழிதான், அந்த தலங்கள் இன்றைக்கு இருக்குதல்ல. என்ன தலங்கள்? காற்றலை சொன்னேன், ஃபேஸ்புக், அடுத்தது டிக்டாக், மற்றது யூடியூப், இன்ஸ்டாகிராம், மற்றது இன்னும் எத்தனையோ தலங்கள் இருக்குதெல்லாம். அந்த அம்மா, எந்த அம்மா? போத்திபாரின் மனைவி. வடிவா லிப்டிக்கெல்லாம் அடிச்சு கொண்டு வடிவ அழகாக வந்து நின்றுருப்பா, அப்படிதான் நின்றுருப்பா. ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படி நிற்குதுன்னு சொல்லுங்க. நல்ல ஃபில்டர்களை போட்டு ஆக்களை நேரில் பார்த்தா பாக்கியல. அதான் போன கிழமையும் சொன்னேன் நான். ப்ளீஸ், யாராவது விருப்பம் கேட்டால் முதல் நேரில் பாரு போய். ஓமா இல்லையா? டிக்டாக்ல மாட்டினார்கள் பலர். டிக்டாக்ல அழகும் சௌந்தரியமான யோசேப்பு போல இருந்தது. ஆனா நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். உங்களோட பாசையில் சொல்ல போனா என்ன, சாங்கத்தில் கிடக்கண்டு. எங்கட ஒரு திருப்திக்காக அவர் அந்த ஃபோனில் சில ஃபில்டர்களை வச்சிருக்கிறாங்க, நீ வெள்ளையாக்கி பாருண்டு. அதே வண்ணமாகத்தான் இந்த பிசாசு கூட்டங்களும் வாலிபர்களை கெடுக்க, அழிக்க இந்த மாதிரி தான், எந்த மாதிரி? இந்த மாதிரி தான் நிற்கிது. அது எங்கட பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு தரம் விழுந்தா எழும்பிடணும். அங்க சில அனுபவப்பட்டிருப்பீங்க, அனுபவ பாதைக்குள்ளாக வந்திருப்பீங்க. யோசிக்கணும், இப்படித்தான் என்னை அவமானப்படுத்தினது, இப்படித்தான் பிசாசண்ட பெயரை கெடுத்தான், இப்படித்தானே நடந்தது. ரைட், இனி அந்த பிள்ளையை நான் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. விழுறதுதான் அத்து பிரச்சனை. அதை பார்க்கலாம், விழுந்துடலாம், எழும்பிடலாம். நோ, அது கூடாத காரியம். அப்ப எத்தனையோ தலங்கள் இருக்குது பாருங்க. கடைசியில நான் போன கிழமை சொல்லல, கூப்பிட்டு பார்க்கிறாள், என்னோட உடன்படு, பாவத்துக்கு உடன்படு. யோசேப்பு இல்லை, வடிவா நாங்கள் வாய்ச்சம் இல்ல, இந்த வீட்டில் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை, நீ அவனுடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவன் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி பெரிய பொல்லாங்கு செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது சொல்லுங்க எப்படி என்றெல்லாம் இப்ப பெரிய அளவுல இப்ப பரிசுத்தத்தை பத்தி, ஆண்டவரை பற்றி, அவர் எவ்வளவு பரிசுத்தர் என்பதை பற்றி,
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து எப்படி என்றால் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதை இன்னும் நிறைய சொல்லியிருப்பார். எல்லாமே வேத புத்தகத்தில் பதிவிடல. அப்படி இந்த வேத புத்தகத்தையே நாங்கள் சபைக்கு கொண்டு வர பஞ்சிப்படுறோம். எல்லாமே எழுதியிருந்தா ஒவ்வொரு கிழமையும் ஒரு கரியல் ஆட்டோ ஒன்று பிடிச்சு அதை வடிவா வச்சு கட்டி கொண்டிருப்பீங்களா? ஒரு கரியல் ஆட்டோ ஒன்று பிடிச்சி அம்மா புடி குடும்பத்தோட பிடிச்சி ஏற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஆனா இந்த அம்மாக்குள்ள சத்தியமும் இல்லை, பரிசுத்த வாழ்க்கையும் தேவையும் இல்லை. இவன் என்ன ஏதோ புது புரளிய கிளப்புறான், இதெல்லாம் புதுசா கிடக்குது அப்படித்தான் நினைச்சிருப்பா. சொல்லி போட்டேன், உங்களை பாவத்துக்கு இழுக்கிறதுக்கு தெரியாது. நீங்க சில நேரம் ஆண்டவர் நல்லவர், நாங்க அப்படி செய்யக்கூடாது, ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் சொல்ற நேரத்தில் அது என்னது புதுசா இருக்குது. ஏன் கடந்த காலத்துல சேர்ச்சிக்கு வாரதுகள் கூட சொன்ன கதை தான் இது. யாரு சேர்ச்சிக்கு வாரதுகள் கூட உண்மையா சொல்றேன். பரிசுத்தத்தை பத்தி கதைச்சா, கர்த்தருடைய வார்த்தையை பத்தி கதைச்சா தலையை சொரிஞ்சு அங்கால பார்த்து இங்கால பார்த்து எப்படா இந்த பூசையை முடிப்பாரு, எப்படா இந்த பூசைய முடிப்பாரு. நாங்களும் ஒரு மணித்தியால கிடந்து கத்தி போட்டு அங்கால போயிருவோம். அங்கால போய் இந்த மனுஷன் போட்டு அறாரண்ட அறுத்து ஒரு மாதிரி பூசைய முடிச்சுட்டாரப்பா சொன்னீங்க தானே, எனக்கு இல்லையா? நான் உங்களோட எல்லாம் மணித்தியால கணக்கில் கழிச்சிருக்கேன், நான் தான் சொல்றேன். சில பேருக்கு அவர்களுக்குள்ளே சத்தியம் இல்லாததால உங்களையும் அவர்கள் கிடக்கிற சாக்கடைக்குள்ள உங்களை வீழ்த்தத்தான் அவர்களுடைய முயற்சி. இன்னொன்று சொல்றேன், சில தந்திரமான பேய் இருக்கு. சத்தியம் தெரியும், அது பாவம் என்று தெரியும், அந்த விபச்சாரமோ அதை இது என்ன களவோ பொய்யோ முழுதும் பாவம் என்று தெரியும். தெரிந்தாலும் அது பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை, அது என்னது, அது நார்மல் தானே, உலகத்தில் நடக்காததா? இப்படி ஒரு கதையை கொண்டு வந்து பரிசுத்தமாக இருக்கிற உன்னையும் என்ன செய்யும்? சரி, இப்படியாக இப்ப எங்கட யோசேப்பு பேசி கொண்டிருக்கிறார். அழகும் சௌந்தரியம் உள்ளவர் யோசேப்பு என்று பைபிள் சொல்லுது. இவளும் பார்க்கிறாள், தூண்டலை போட்டு போட்டு பார்க்கிறான், தூண்டலை போட்டு போட்டு பார்க்கிறான், இன்னும் சரி வருதில்லையே. ஒரு விசாரணைக்காரனாகத்தான் யோசேப்பு வைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அதுக்குரிய ஒரு ஆடை கொடுக்கப்பட்டிருக்கும், சில நேரம் கட்டுவாங்க, ஏதோ ஒன்று செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறான். பார்க்கிறாள், இச்சை இன்னும் கூடுது, இன்னும் பொல்லாத ஆவி என்ன செய்யறான்? அங்க இருக்கிறீங்களா தம்பி? இச்சை இன்னும் கூடுது, உள்ள கிடக்கிறானே பொல்லாத பேய், பொல்லாத ஆவி, அவன் தான் பாவம் செய்ய தூண்டுறவன், தூண்டிக்கொண்டே இருக்கிறான். என்னடா இவ்வளோ வடிவா இருக்கிறான், இவ்வளோ வடிவா இருக்கிறான், விளங்குதா? ஆசை காட்டி மோசம் செய்யும் சாத்தான். ஆசை காட்டி உன்னைய மரணத்தில் வீழ்த்த, சாக்கடையில் வீழ்த்த பாசம் காட்டி இழுப்பான். கடைசியில பொல்லாத அந்த ஸ்பிரிட் விளங்கும் நினைக்கிறேன், அந்த ஆவி, விபச்சாரத்தோட சேர்ந்த அந்த ஆவி. இதுக்கு இன்னும் இவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பரிசுத்தத்தை பத்தியும் தேவனை பத்தியும் பாருங்க, அதுல அழகா சொல்லப்படுது இல்லையா? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இவருக்கு பாவம் செய்ய விருப்பமும் இல்லை, அதுவும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய. அப்ப யோசேப்புக்குள்ள என்ன பயம் இருக்குது? என்ன பயம் இருக்குது சொல்லுங்க, என்ன பயம்? அது உங்களுக்குள்ள இருக்கா? இருக்கா? தேவ பயம் உங்களுக்குள்ள இருந்தால் வீட்டை போய் சினிமா பார்க்க மாட்டீங்க. தேவ பயம் உங்களுக்குள்ள இருந்தால் டிக்டாக்ல சினிமா பாட்டு பதிவிட மாட்டீங்க. தேவ பயம் உங்களுக்குள்ள இருந்தால் கண்ணப்பாருடோய் மூக்கப்பாருடோய் பூருடோய் என்று பரஸ்திரிகள் உலாவுற இடத்துல உலாவ மாட்டீங்க. பரஸ்திரின் உதடு தேன்கூடு போல ஒழுகும்,
ஒழுகளில் மயங்கியவர்கள் எத்தனை பேர்? அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும், அவள் செய்கைகள் ஒட்டியை போல் கசக்கும், இருபுறமும் கருக்குள்ள. பைபிள் அப்படியே தொடர்ந்து சொல்லி கொண்டு போக, பாவம் செய்ய இழுத்தெடுக்கிற விபச்சார பெண்ணை பத்தி அவள் கொலகாரி. என்னன்னு சொல்லுது பைபிள்? அவள் கொலகாரி. அவள் ஆத்மாவை கொலை பண்றாள், பரிசுத்த வாழ்க்கையை கொலை பண்றாள். பேசி 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 இவரும் பேசுறா, இவையும் பேசுறா, இவையும் அந்த நய வஞ்சகத்தால இழுக்கிறதுக்கு முயற்சி. கடைசியில் என்ன நடக்குது? பிடிச்சி அந்த அந்த கட்டி இருந்த அந்த துணியை பிடிச்சி இழுத்து விட்டான். உடுப்பே இல்லாம அவர் எப்படி ஓடினாரோ நான் நேரில் பார்க்கல, ஆனா பைபிள் அப்படி சொல்லுது. ஆடை அந்த இடத்த விழுந்தது, தன் ஆடையும் விட்டு போட என்ன செய்கிறான்? உதறி தள்ளி விட்டு. எப்படி? உதறி தள்ளி விட்டு. ஓடுவோம் உறுதியுடன், கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ பயம், வேற ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உன் பிள்ளை சினிமா பார்க்குது, டிக்டாக்ல சினிமா பாடல்களை போட்டு தள்ளுறாங்க. தள்ளோ தள்ளு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, தள்ளு. உன் ஆத்மாவை நீ நஷ்டப்படுத்துகிறாய். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்ல வேண்டிய பொறுப்பு கடமை சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னும் 40 நாள். நோவா இந்த ஜனங்களை ஏன் படைத்தேன், ஏன் உருவாக்கினேன் கவலையாக இருக்குது. எல்லாரும் பாவிகளா கிடக்குது, அருவருப்பானதை செய்யறாங்க, சொல்லு கேட்குதுகளே இல்லை. இந்த பூமியை அழிக்க போகிறேன். கெதியா பேழையை உண்டாக்கு. பேழை செய்ய தொடங்கிய அந்த நாள் தொடக்கம் நோவா என்ன செய்திருப்பார்? சொல்லுங்க, என்ன செய்திருப்பார்? பூமி அழிய போகுது, பேழை ஒன்று செய்வோம், எல்லாரும் ஒருமனப்படுங்க, ஏறலாம், எல்லாரும் தப்பிடுவோம். நகைத்தார்களாம், அப்படி சொல்லப்படுது. பகுடி பண்ணினார்களாம், பகுடி பண்ணினார்களாம். பண்ணுங்க, இப்ப ஒன்றும் நடக்கல தானே. இப்ப சொகுசா இருக்கிற ஒரு பிரச்சனையும் இல்லை. பூமியை இருள், ஜனங்களை காரிருள், உங்களோட கண் பார்க்கும். சொல்லிட்டேன். வாக்கு, தேவன் கொடுத்த வாக்கு ஒருபோதும் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அழகா சொல்லுது யோவேல் புத்தகம். வாலிபர்கள் இப்ப ஏனோ தானோண்டு இருக்கிறவர்கள் அந்த உபத்திரவ காலத்தில் இக்கரை இருந்து அக்கறை மட்டும் போவார்களாம். எதை தேடி போவார்களாம்? எதை தேடி? வார்த்தை தேடி. அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த நேரத்தில். இந்த பிரச்சனை காலத்துக்கு முதல் போதகர் சொன்னாரே அந்த காலத்தில் அதுதான் சரி. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து போதகர் கண்டித்து உணர்த்தினாரே, அதை நம்ம கேட்கல. பார்த்து அந்த நேரத்தில் இப்ப யாராவது போதகர் இருப்பாங்களா? போதகரை தேடி அலைவார்களாம். அங்கு ஒரு போதகர்களும் இருக்க மாட்டார்கள். கவனி, இக்கரை இருந்து அக்கறை மட்டும் போவார்களாம். யாராவது பைபிள் வச்சிருக்கிறீங்களா? யாராவது ஆண்டவரை பத்தி கொஞ்சம் சொல்லுவீங்களா? கொஞ்சம் ஆண்டவரை துதிக்கலாமா? சத்தியம் இருக்குதா? சத்தியத்தை தேடியும் அவர்கள். இன்னொன்று சொல்லப்படுது, போதகர்கள் இருப்பார்கள், வார்த்தை இருக்காது. பைபிள் எல்லாம் ஒழிக்கப்படும் காலம் இது. கிருபையின் காலம். நாட்கள் கொடியதாய் மாறிக்கொண்டே போகிறது. காலத்தை என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். இந்த திறக்கப்பட்ட வாசல், ஒரு பாடல் இருக்குது. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய். பழைய தீர்க்கதரிசிகள், ஊழியர்கள், மிஷனரிமார் எழுதிய பாடல். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். திறவுண்ட வாசல் அடைபடும் முன்னே நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நோவா சொல்லிக்கொண்டே இருந்திருப்பார். ஏறின பாடு இல்லை. ஆனால் நோவா, அவன் பிள்ளைகள், அந்த குடும்பம் காக்கப்பட்டது. வாச்சிருக்கிறீங்களா? கை வைத்துங்க. காக்கப்பட்டது. சொல்லு கேட்காதவர்கள் எல்லாரும் அந்த வெள்ளப்பெருக்கில் அடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள். அவர்களுடைய உயிர் பிரிந்தது, முடிந்தது. ஒருவேளை
நோவா அந்த பேழையை கட்டுறதுக்காக அந்த மரக்கட்டைகளை ஏறி வெட்டி கொண்டிருந்த அந்த காலத்தில் பகுடி பண்ணியிருப்பாங்க. இவர் பைத்தியம், நம்ம சொல்ற மாதிரி லூசு பயல். என்ன பயல்? லூசு பயல். இப்படி செய்யறான். எல்லாம் செய்து பேழை கம்ப்ளீட். அந்த கதவை யாரு மூடுனா? வாட்சிங்களா? யாரு மூடுனது? ஆண்டவரை மூடினா. எல்லாம் கம்ப்ளீட், எல்லாம் முடிஞ்சு ரைட். ஜோடி ஜோடியா பறவைகள், மிருகங்கள் தேவன் அனுமதி கொடுத்தார், ஏற்றப்பட்டன. அதுக்குள்ள இட வசதிகள் தேவன் அதை எப்படி செய்ய வேண்டும், அந்த பேழை உண்டாக்க வேண்டும், எல்லாவற்றையும் தேவன் சொல்லிக் கொடுத்தார். அதே போல நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி ஓட வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு அறை, அங்கே ஒவ்வொரு மிருகங்களுக்கு ஒவ்வொரு அறை கட்டி கொடுத்தது போல இந்த வேத புத்தகத்தில் கர்த்தர் பிரித்து பிரித்து வைத்திருக்கிறார். நீ இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும், இப்படித்தான் நீ ஓட வேண்டும். இவ்வளவுதான் லிமிட். அந்த லிமிட்டை தாண்டாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள், அதுவும் பரிதாபம், அந்த லிமிட்டை தாண்டித்தான் நாங்கள் நிற்கிறோம். உண்மையா சொல்றேன். மனச்சாட்சி சொல்லும் இல்லையா? இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. உங்க டிக்டாக்கை செக் பண்ணி பார்த்தா என்ன வருது? அதான் நேற்று சொன்னேன் நான். நாங்கள் ஒரு பாடலை பாடுறோம், அந்த பாடலை பாடிட்டு ஆண்டவரே நான் போட போறேன், வெளியிடுறேன். அதே போல ஒரு சினிமா பாடலை மியூசிக் இசை அமைத்து அதை அந்த பாடல் எழுதுகிறவர்கள் முதலாவது அவர்கள் காவண்ணாவையோ வையண்ணாவையோ பேயையோ பாம்பையோ எதை வழிபடுகிறார்களோ அந்த நாமத்தை உச்சரித்து அந்த பாடலை வெளியிடுவதற்கு முன்னதாக அவர்கள், நான் கேட்டிருக்கிறேன், சொல்லியிருக்கிறாங்க, அந்த பாடல் வெளியிடுவதற்கு முன்னதாக என்னுடைய கடவுளிடத்துக்கு போய், எது கடவுள்? நரக தெய்வங்கள், நரக தெய்வா, இப்படியான தெய்வங்களிடத்துக்கு போய் அதை அர்ப்பணித்து இந்த பாடல் நல்லா ஓட வேண்டும், இந்த பாடல் அபிஷேகிச்சு தா அம்மா தாயே. இப்ப அந்த பாட்டுல யார் அபிஷேகம் இருக்கும்? அம்மா தாயின் அபிஷேகம். இப்ப நாங்க அந்த சினிமா இசை, உண்மையா சொல்றேன், அந்த பாடல் அவங்க வெளியிடுற நேரத்தில் அவங்க பிசாசிட்ட கேட்குறாங்க, தாங்க வழிபடுற தெய்வங்கள்ட்ட கேட்குறாங்க. நாங்கள் இப்போ பொங்கல் செஞ்சு படைக்கிறது போல அதை படைக்கிறாங்க. அந்த சீடி, அந்த ஒளி தட்டுகளை கொண்டு வைப்பாங்களாம். அதே போலதான் சினிமா படங்களும் அப்படித்தான். அதை வெளியிடுவதற்கு முன்னதாக பெரிய கோயில் திருவிழாவே நடக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? அது பெரிய திருவிழாவே நடக்கும். இல்லாத பொல்லாத அவர்கள் வழிபடுகிற 30 முக்கோடி அவர்கள் எந்த பேய்களோடெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ முழு பேயின நாமத்தையும் சொல்லி கூப்பிட்டு அதுக்கு பிறகுதான் அதை வெளியிட்டு வைக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, அதுல எந்த அபிஷேகம் இருக்கும்? பிசாசுல அபிஷேகம் இருக்கும். அது நீங்க கேட்கிற நேரத்தில் அந்த பாம்பு அந்த இசை கூடாக, அந்த மியூசிக்கு கூடாக உள் நுழைந்து உங்களுடைய ஆத்மாவை கெடுக்கும். வெளிச்சமாய் இருக்கிற உங்களுடைய இருதயத்தை, வெளிச்சமாய் இருக்கிற உங்களுடைய இருதயத்தை இருளாய் மாற்றும். இது உண்மை. மனவருத்தமாய் இருக்குது, தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சிலர் அபிஷேகத்தில் நிரம்புறீங்க, சந்தோஷம். சிலர் நல்லா வீட்டில் ஜபிக்கிறீங்க. சிலர் ஆண்டவரை பத்தி பேச துவங்கினா பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, சந்தோஷம். எல்லாத்துக்கும் ரெடி, ஆண்டவரை ஊழியம் எதென்றாலும் ரெடி. ஆனால் செயல்பாடு மிச்ச மோசமா இருக்குது. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், லாபம் என்ன? அதான் சொன்னேன், வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் நல்லா, வாய்ப்பு கிடைச்சாதான் நாங்கள் எப்படிப்பட்ட கோணலண்டு சொல்லுங்களேன் விளக்கம். வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் அவன் கூட, அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி செஞ்சிட்டான், அவன் ஒரு மனுஷனா, நான் கண்டனான், அவன் இப்படி பாவம் செஞ்சான், அப்படி கடந்தான், கண்ணால கண்டன். அது அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, பண்ணினான். உனக்கு வாய்ப்பு கிடைச்சா? யோசேப்புக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஒரு சான்ஸ் கிடைச்சது. பெரிய பீத்திரிங்களே, அவன் பண்ணிட்டான், நான் கண்டன், கண்ணால கண்டன், கிடக்குறாங்க, புரள்றாங்க. உண்மையா சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க பாப்போம். என்னத்தை சிந்திக்கிறீங்க? உங்க மனம் சித்த உணர்ச்சி எதை சிந்திக்குது? புறையினதுக்கு நாங்க அவன் கூடான்னு சொல்ல வேணும். அவன் வெளியரங்கமா பண்றான், நீங்க உள்ளத்துல பண்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி
அவன் வெளியரங்கமா பண்ணுகிறான் பாவம், கட்டில் கடையாய் கிடக்கிறான். நீங்க கட்டில இருதயத்தில் போட்டு வேகிக்கொண்டு, வேகி பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது, வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுவது நல்லது. பார்த்து வேகிக்கொண்டே இப்படி பண்ணா அப்படி இருக்கும், அப்படி பண்ணா அப்படி இருக்கும். பொல்லாத பேய் வித்தியாசம் வித்தியாசமா சொல்லித்தரும். பரப்பேய், அந்த காவனாட புத்தியே அதான். அதுவும் இச்சதாரி ஒன்று கிடக்கு. என்ன பாம்பு? இச்சதாரி. எத்தனை பேருக்கு தெரியும்? பல இருக்கிறீங்களா? இச்சதாரி பாம்பு அப்படித்தான். ஆசைகளை தூண்டி எவ்வளவு ஒரு சான்ஸ், எவ்வளவு ஒரு வாய்ப்பு கிடைக்குது யோசேப்புக்கு. கடைசியில பேசி பார்க்கிறாள், ஏழாத கட்டம் உடுப்ப பிடிச்சு பிச்சு விடுறாள். அதையும் விட்டு போட்டு இல்லை, எனக்கு அவர்தான் பெருசு, ஆண்டவர் தான், ஓடுகிறார். இப்ப சொல்லுங்க, யோசேப்போட ஆண்டவர் இருந்திருக்க மாட்டாரா? அந்த ஒளித்தட்டு, அந்த இசை எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுது. கவனி, சினிமா படங்கள், அந்த குறுந்திரை படங்கள், அந்த நாடகங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுது. தேங்காய் உடைக்கிறாங்க, பேய்கிட்ட கொண்டு ஒப்பு கொடுக்குறாங்க, பாம்புட்ட கொண்டு கொடுக்குறாங்க. இது எப்படியாவது ஓட வேணும், திரையில ஓட வேணும், அநேகர் இதை பார்க்க வேணும், நல்லம் என்று சொல்ல வேணும். அப்ப இது ஒரு சூனிய மாதிரி தான். அது அந்த படம் இது போன படமா இருந்தாலும் பிசாசு என்ன செய்வான்? அந்த படத்துக்கு நல்ல பெயரை தான் கொடுப்பான். ஏன்னா அங்கே ஏற்கனவே செய்யப்பட்டுட்டு, உண்டியலுக்கு போடப்பட்டுட்டு, தேவ பிள்ளைகளும் தள்ளுபடி அல்ல. உலகத்தை தேடினேன், சபைக்குள்ளே கண்டேன், சபையை தேடினேன், உலகத்திலே கண்டேன். அதாவது தேவ ஜனங்களை தேடினேன், உலகத்திலே கண்டேன். உலகத்தை தேடினேன், உலகம் சபைக்குள்ள, உலகம் சபைக்குள்ள. அன்றைக்கு எந்தெந்த வழியாளெல்லாம் வந்து அழைக்க முடியுமோ அந்தந்த வழியாளெல்லாம் பொல்லாதாவி கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். கல்யாணம் கட்டினவங்க முழு பேருங்கள், கட்டாதவங்க வாலிபர்கள் எல்லாம், சின்ன பிள்ளைகள் குறைஞ்சது 13 வயசுக்கு மேல முழு பேரையும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறான். வாரியா? பலர் ஈர்க்கப்பட்டார்கள், பலர் பிடிக்கப்பட்டார்கள், பலர் இன்றைக்கு அவனை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மெது மெதுவாக துண்ட போட்டு, முள்ள போட்டு, இறைச்ச போட்டு கொண்டு போறான் என்ற சொல்லிட்டன். அங்கால கொண்டு போய் கடிச்சு சப்புறத்துக்கு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான். ஆசைகளை ஏற்படுத்தி, மோகங்களை உண்டாக்கி, சில சில எண்ணங்களை கொண்டு வந்து, சில சில விருப்பங்களை கொண்டு வந்து இழுத்து கொண்டு போறான்னு நினைக்க கூடாது. அது நீங்களா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், அவராக இருக்கட்டும், எதிர்காலம் கவலைக்கிடமாய் போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அவர்கள் சவப்பட்டியை அவர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். எழுதி இருதயத்தில். அது உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும். நய வஞ்சக இப்படியான கதையில கேட்டு ஆண்டவரை விட்டுட்டு, சபையை விட்டுட்டு, ஊழியத்தை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சு போட்டு போறவங்க, சவப்பட்டியை தூக்கியாச்சுது, அதுக்கு கம்பு கட்டையெல்லாம் வாங்கியாச்சுது, அதை அடிக்க துவங்கியாச்சுது. அதை அடிச்சு முடிகிற கட்டத்துல அந்த பெட்டைக்குள்ள அந்த நபர் போகும். இதான் பிசாசனுடைய திட்டம், இதான் பிசாசனுடைய வேலை. மண்ணந்திரம்பு எச்சரிக்கும் வரை நோவா அந்த பேழையை கட்டி கொண்டிருக்கக்குள்ள எச்சரிச்சிருப்பார். மழை வரப்போகுது, வாக்கு கொடுத்து விட்டார். ஏறு பேழைக்குள்ள உத்தரவு வரல, பகுடியும் சேட்டையும் எதிரா பேசினாங்களாம். கொஞ்சம் கூட்டம் நோவாக்கு விரோதமாக எழும்பி வருது அடிக்கிறதுக்கு. அப்படித்தான் நாங்களும் ஊழியக்காரர்களாகிய நாங்களும் நல்லதை எடுத்து பேசுற நேரத்தில் அடிக்கவும் பாராங்க, ஏசவும் பாராங்க, திட்டவும் பாராங்க. வரட்டும், ஆனால் மழை வரத்தான் போகிறது. என்ன வரப்போகுது? மழை வரத்தான் போகிறது. பேழை சத்தியம், அந்த பேழை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்கள் தப்புவார்கள், அந்த பேழைக்குள்ள இருக்கிறவர்கள் காக்கப்படுவார்கள். தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், அழைக்கப்பட்டவர்கள்
எல்லாவற்றிலும் கை போட முடியாது. உங்க நண்பர் அல்லது உங்க நண்பி யார் என்று சொல்லுங்க, உங்களை நான் யார் என்று சொல்றேன், வேற ஒன்றுமே வேணாம். உங்க நண்பி அல்லது உங்க நண்பன், எனக்கு நண்பியே கடவுளப்பா, எனக்கு நண்பனே கடவுளப்பா, அம்மாவை விட அப்பாவை விட கணவனை விட மனைவியை விட எனக்கு என்னுடைய நண்பன் தான் பெருசு, என்னுடைய நண்பிதான் பெருசு. அவள் தான் உனக்கு எடுக்கிறாள், அவன் தான் உனக்கு எடுத்து கொண்டிருக்கிறான். ஆனா பேசி பாருங்களேன், பைபிளை குறிச்சு எங்க இருந்துதான் 4 வார்த்தையை வச்சுட்டு உள்ள பேசிக்கொண்டே இருப்பாங்க. கர்த்தர் நல்லவர், ஓ உடனே சொல்லுவீங்க பாஸ்டருக்கு படிச்சிருக்கிறாங்க போலான்னு. பொல்லாத பேயாது, நீ கேட்டாலும் சரி கேட்காட்டீங்க, 2 வார்த்தை 3 4 வார்த்தை தான் இருக்கும் உள்ள. வஞ்சிக்கிறாவி. இப்ப சொல்லு, 40 நாள் ஆண்டவர் உபவாசம் இருக்கிற நேரத்தில் எதை கொண்டு வந்தான் பிசாசு? எதை கொண்டு வந்தான்? வார்த்தை. பைபிள் சொல்லுது, அவனுக்கு வார்த்தைகள் தெரியும், சத்தியம் அவனுக்கு தெரியும், ஆனால் அவன் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். சொல்றது விளங்குதானே? சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்கு வார்த்தை தெரியும், அழகாக தெரியும் வார்த்தை. அதே போல உங்களிலும் எத்தனையோ பேர், நான் உங்களோட பேச ஆரம்பித்தால் நீங்க வார்த்தையை பேச வழிக்கிடலாம். அப்படியே உங்களோட டிக்டாக்கை போய் பார்த்து வந்து பேசு, உங்க ஃபேஸ்புக்கை வந்து பார்த்து போட்டு வந்து பேசு, யூடியூப்பை வந்து பார்த்து போட்டு பேசு. அதுக்கு பிறகு வார்த்தையை பேசுவோம் வாங்க. அதுல போகுது நாக்கு முக்காண்டு. இங்க வந்து ஏசு கத்தர், எங்க இருந்துதான் வருதோ தெரியா இந்த சவுண்ட் எல்லாம்? எங்க இருந்துதான் இந்த சவுண்ட் வருதோ தெரியல. வீட்டுக்கு போனோடனே முத்தார அதையும் இதையும் பேசி, ஆக்களை பத்தி பேசி, சர்ச்சுக்கு வந்து ஓ இயேசுவே ஆண்டவர் ஸ்டைலப்பா, வாயெல்லாம் எங்கவோ போகுது, உதடு ஆண்டவர் என்று சொல்லக்குள்ள ஆண்டவர். சில பேரும் கவனி, சுத்த பெருமை, பெருமை தலை விரிச்சாடு சொல்லு. இப்ப பெருமை உள்ளவர்களுக்கு ராஜா யாரு? பார்வையில பிடிச்சிடுவான். நான் லிவியதான் தலையில நிக்குது. ஓரோய், பெருமை உள்ளவர்களுக்கெல்லாம் ராஜா. வாங்க அந்த கூட்டத்துக்குள்ள எங்களால வர இயலாது, நீ பெரிய ஜனாதிபதி மகன் மாதிரி வரல, அடிப்போம். ஊழியத்துக்கு போறீங்களா? ஊழியத்துக்கு இன்றைக்கு எனக்கு வேலை வேலையா? செய் போ 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 போ, உன்னை கூப்பிடவே இல்லை, போ. சர்ச்சில் ஊழியமா? யாரு செய்யறாங்க? அதையும் கேட்கறது, அதையும் பார்க்கணும். அவர் இப்படிப்பட்டவரே, அவர் அப்படிப்பட்டவரே, அவன் மனம் திரும்பி எத்தனை நாள் உனக்கு தெரியாது. நீ இன்னும் அந்த பழக்கத்திலேயே கிடக்கிறாய். மனிதன் பாவம் செய்வானா செய்ய மாட்டான்? அதை முதல் சொல்லுங்க. செய்வானா செய்ய மாட்டானா? செய்வான். மனிதன் பலவீனமான இருந்தாலும் அவன் அந்த 5 வருஷத்துக்கு முதல் செஞ்சதையே அவன் அப்படிப்பட்டவனே, இவன் அப்படிப்பட்டவனே. நீ 5 வருஷத்துக்கு முதல் அப்படிப்பட்டவளே, இப்படிப்பட்டவளே. சில பேர் எனக்கு ஊழியத்துக்கு கூப்பிடவே விருப்பம் இல்லை, உண்மையா சொல்றேன். அந்த சொல்லுவாங்க, இருதயம் ஒருமனப்பட்டால் அவர் நடுவில். இருதயம் ஒருமனப்படணும் ஐயா. பெருமை உள்ளவர்களை கர்த்தர் தூரத்திலிருந்து பார்க்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எங்களோட கோஆபரேட் பண்ணி வாரவங்க, ஒன்றாக இணைந்து வாரவங்க ஊழியத்துக்கு அவங்க தான் தேவை. பாடுகளை சகிக்கத்தக்க உள்ளங்கள் தேவை, பொறுமை உள்ளவர்கள் தேவை. ஆட்கள் எடுக்கப்படும், சேர்க்கப்படும் இல்லையா? வேலைக்கு ஆட்கள் அறுவடையோ மிகுதி, வேலையாட்கள் குறைவு. ஆட்கள் தேவை. ஆனா பெருமை பிடித்தவர்கள் வேண்டாம், எரிச்சல் பிடித்தவர்கள் வேண்டாம், ஜபிக்காதவர்கள் வேண்டாம், டிக்டாக்ல சினிமா பாடல்கள் திக்கி 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 அரபை வேண்டாம்.
வேணாம். விளங்குதானே? அப்படிப்பட்டவங்க கதைக்காட்டியும் பரவாயில்ல, என் ஆத்துமா கொஞ்சம் காக்கப்படும். சில பேரோட எவ்வளவற்றுக்கு பழக முடியுமோ அவ்வளவற்றுக்கு பழகலாம், பழகிக்கொண்டே போகலாம். எங்கேயாவது ஒரு இடத்தை தாழ்மையற்ற குணத்தை கண்டுபிடிச்சனா இருந்தால் பெருமை அவனை ஒதுக்கி வச்சு இவன் ஒரு கண்ணால பார்த்து இவன் ஒரு கண்ணால பார்த்து அவங்கள ஒரு கண்ணால பார்த்து அப்படி செய்தால் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வேண்டாம். ஆண்டவர் அழகாக திரளான ஜனங்களை கண்டார், நல்ல பரிசுத்தமான கண்ணால பார்த்தார். ஹல்லேலூயா. எல்லாரையும் அணைத்தார், எல்லாருக்கும் உணவு கொடுத்தார். அதுக்குள்ள காவாளியும் கிடந்தது, நல்லதும் கிடந்தது, குடிகாரனும் கிடந்தான், வெறிகாரனும் கிடந்தான், விபச்சாரியும் கிடந்தாள், பாவிகளும் கிடந்தாங்க. பாவிகளா? நான் வரமாட்டேன். விபச்சாரக்காரன் எனக்கு கேளாது, அப்படி பார்க்கல. இவனால் சரியில்லை, அப்படி பார்க்கல. எல்லாரையும் அந்த பரிசுத்த கையால் என்ன செய்தார்? கட்டி அணைத்தார். வருகிற நாட்களில் ஊழியம் இன்னும் ஃபயரா போப்பது. ஆனால் நான் ஆண்டவற்றை நேற்று நாங்கள் ஜெபிச்சோம், கொஞ்சம் புளிச்சமா எல்லாத்தையும் புளிக்க பண்ணுமாப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத ஆக்களை தட்டி விடுங்க. நான் போங்கன்னு சொல்றதை விட உமக்கு பிரியமில்லாத ஆக்களை என்ன செய்யுங்க? அனுப்பிவிடுங்க. இந்த சபைக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டு, சபையின் பெயரை கெடுத்து கொண்டு, ஊழியத்தின் பெயரை கெடுத்து கொண்டு எவன் இருந்தால் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆண்டவரை மெதுவாக அனுப்பிவிடுங்க. அதே போல உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், உம்முடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசிக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள், அதை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும். ராஜ்யத்தின் நற்செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்களை கொண்டு வாங்க டாடி. பணப்பெருமை, பட்டப்பெருமை, படிப்பு பெருமை, சுள்ளண்டு ஏதாவது பேசினா கோபம் வாரது, இப்படிப்பட்டவங்க ஊழியத்துக்கு வேண்டாம் பிளீஸ். சரி வராது. பிறகு நாங்கள் ஊழியத்துக்கு போற நேரத்தில் அவங்க எதுவும் கதைச்சா அரைஞ்சு விட்டியண்டா அப்புறம் எல்லாம் பிரச்சனை ஆயிரும். உண்மையா? சுள்ளண்டு கோபம் வாராக்கள் ஊழியத்துக்கு சரி வராது. அடிக்கடி பிசாசால் ஆளப்படுகிறவர்கள், ஏசு நல்லவர், நல்லவரா? இந்த முகமா இதாரு சுவிசேஷம் சொல்ல போனவர். இந்த சுவிசேஷம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? அப்படிப்பட்டவர்கள் வேண்டாம். எங்களோடு இணைந்து தங்கள் சகோதரங்களைப் போல சபையில் இருக்கிறவர்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து, அது பிரச்சனை இல்லை. இயேசுவை விட நாங்கள் பெரியாக்கலா? வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் ஐயா. நல்லா கரங்களை தட்டுங்க பாப்போம். அவரை விட நாங்க பெரியாக்கலாம், அவரை விட பெரியாக்கலாம் நாங்க. கிறிஸ்தவம் எந்த நிலையில போகுதுன்னு பாருங்க. அப்ப அப்படி கடைசி கட்டத்தில் அவள் பேசி பார்க்கிறாள். பிறகு அந்த பிடித்து அந்த ஆடையை கலற்றி விட்டாள். அந்த இடத்துல ஆடை விழுந்தது. அவர் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஓட்டம் பிடிக்கிறார். பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், கர்த்தருக்காக வாருங்கள். கால் உடைஞ்சதுக்கு பிறகு, கை உடைஞ்சதுக்கு பிறகு வராதுங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில பேர் சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் சத்தியம் புரியுது, விளங்குது, ஆனா ஒரு 50 வயசுக்கு பிறகு பார்ப்போமே, 50 வயசுக்கு பிறகு, வருஷத்துக்கு பிறகு, வயது போனதுக்கு பிறகு கண் மங்கள் ஆயிரும், அங்க கொண்டு விட்டு அங்கவோ நிப்பாய், பிரயோஜனமே இல்லை. அல்லது கால்கை உடைஞ்சதுக்கு பிறகு வந்து, அல்லது சரீரம் ஊனமுற்றதுக்கு பிறகு, அல்லது ஏதோ பலவீனம் உண்டானதுக்கு பிறகு நான் ஆண்டவருக்காக வருகிறேன் என்று பிரயோஜனமா? பிறகு சொல்லுங்க, பிரயோஜனமா? இப்ப நல்ல நேரம் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, உடம்புல நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு கிருபை இருக்குது, கிருபையின் காலம், அழகான ஒரு நாட்கள் கர்த்தர் அழகாக கொடுத்திருக்கிறார். இதை விட்டு போட்டு 60, 70, 80, 90 முடியாத வயதுகள்ல. ஆனா நான் சந்தோஷப்படுறேன், 60 வயது, 70 வயது, 75 வயது உட்பட்டவர்கள் இப்ப கால்நடையாக ஊழியம் செய்யறதை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர்.
சுவிசேஷம் அறிவிக்கிறத நான் பார்க்குறேன். ஐயா உங்களுக்கு எத்தனை வயது என்று நான் கேட்டேன். எனக்கு இப்போ 65 வயதாகுது. எங்கே போறீங்க? நான் ஊழியத்துக்கு போறேன். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், உண்மையை அறிந்து கொண்டவர்களால், ராஜ்யத்தை சுவைத்தவர்களால், கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்த்தவர்களால் வயது ஒரு தடையே கிடையாது. செய்து கொண்டே இருப்பார்கள். மற்றதா தனியா போறீங்க, நான் தனியத்தான் போறேன். ஏன் ஆக்களை பார்ப்பான்? நான் தனியத்தான் போகிறேன். அவங்க போனா தான் நான் போவேன், பாஸ்டர் போனா தான் நான் போவேன், அவ போனா தான் நான் போவேன், என்னுடைய சர்ச்சில் இருக்கிற என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்தா தான் நான் போவேன். அப்படியானால் நீங்க போகவே மாட்டீங்க. சின் வேணுமெண்டா உங்களோட ஊழியம் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் என்ன செய்யுங்க? அவர் நற்செய்திய பறைசாற்றுங்க. பாவத்துக்கு விலகி ஓடுங்க. கூப்பிடுது, அழைக்குது, சேவல் கூவுறது போல கூவிக்கொண்டே இருக்குது. பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள், அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாங்கள் மிச்சம் கவனமாக எல்லாவற்றிலும் தாழ்மை உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக. பெருமை விழுத்தாட்டம், திரும்ப திரும்ப சொல்றான், பெருமை விழுத்தாட்டம். பெருமை உன்னுடைய தொழிலுக்கு வேட்டு வைக்கும், பெருமை உன்னுடைய ஊழியத்துக்கு வேட்டு வைக்கும். விழுந்தே போவீங்க. விளங்குதானே? மற்றது பெருமை உள்ளவர்கள் இடத்திற்கு மகாராஜா பரிசுத்தம் உள்ளவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரவே கிட்டையும் வரமாட்டார், தூரத்திலிருந்து பார்க்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அப்படித்தான் வேதம் சொல்லுது. அப்படியேதான் நாங்க இருக்கோம், சாகும் வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். என்ன பெருமை? பெருமை முழுக்க போய் சேர வேண்டியது எங்களுக்கூடாக. யாருக்கு போய் சேர வேண்டியது? இயேசுவுக்கு. சொல்லுங்க, எல்லா புகழும் எல்லா பெருமையும் அவருக்கு தான் போய் சேர வேணும். நான் தைரியமாக இருக்கிறேன், அந்த பெருமை அவருக்கு தான். நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், அவர் தான் ஞானத்தை கொடுத்தார். இல்லாட்டி எங்கள்கிட்ட என்ன இருக்குது? நான் இந்த அளவுல நிக்கிறேன், கிருபை. நடந்து கொண்டு சைக்கிள்ல, ஓட்ட சைக்கிள்ல திரிஞ்ச பாட்டி. என்ன சைக்கிள் நீங்க சொல்லுவீங்களா? சர்ஃபேஸ். நான் பிறந்து ஸ்கூட்டர் நான் பிறந்த உடனே ஸ்கூட்டர்லாம் போனேன். பிறந்த உடனே ஸ்கூட்டர். நீ பிறந்தோடனே எப்படி கிடந்தனே என்று அம்மாட்ட கிட்ட தான் தெரியும், இல்லையா? அப்ப ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முதல் ஸ்டெப் பெருமையில இருந்து முதல், ஆண்டவரே இது வேணாம் எனக்கு. ஒருத்தரும் பெரிய அளவுல படிச்சு கிழிக்கல தானே. ஜனாதிபதி கூட மனுஷர்களோட எவ்வளவற்றுக்கு தன்னை தாழ்மையாக தாழ்த்தி இறங்க முடியுமோ அந்த மட்டுக்கு என்ன செய்கிறாராம்? இறங்கி கொண்டிருக்கிறான். இதுக்கு சத்தியத்தை அறியாதவன், சத்தியத்தை அறியாதவன். சத்தியத்தை அறிஞ்ச நாங்க எவ்வளவற்றுக்கு இறங்க வேண்டும்? ஒன்று சொல்லிச்சான், யார் யாருக்குள்ளெல்லாம் மறைவான பெருமை, ஆவிக்குரிய பெருமை கிடக்குது. ஆவிக்குரிய பெருமான்னு சொல்லிச்சு எப்படி இருக்குமெண்டா, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அந்த ஜெபத்தை ஆக்கள் இல்லாத நேரம் பண்ண மாட்டாங்க. யாராவது கூடி இருந்தா என்ன செய்வாங்கண்டா, நிறைய ஜெபிப்பாங்க, வளவலாண்டு பண்ணி கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஜெபம் முடிய, நீங்க நல்லா ஜெபிச்சிங்க சிஸ்டர் என்று சொல்றத என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? எதிர்பார்ப்போம். நல்லா ஜெபிச்சிங்க, எப்படி நீங்க ஜெபிக்க பழகுனீங்க? அது அப்படித்தான். நல்லா ஜெபிச்சிங்களா? இனி வீட்டை போய் நான் இன்றைக்கு நல்லா ஜெபிச்சேன். நானா அடுத்த கிழமை கொஞ்சம் இப்படி வந்தது, நடையெல்லாம் மாறித்து, என்ன நான் நல்லா ஜெபிக்கல, நடைய மாறத்தானே வேணும். உன்னை உற்சாகப்படுத்த இன்னும் அந்த ஜெபத்தில் எழும்பி ஓடத்தான் அவன் சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். இல்லை நான் நல்லா ஜெபிப்பேன். சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன, நீங்க எங்கட ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியுமா? இத்தனை வருஷம் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு உங்களோட ஜெபம் என்ன, உங்களோட வார்த்தை என்ன, நான் எப்படிப்பட்ட ஆள் என்று தெரியுமா? ஆவிக்குரிய பெருமை. சில பேர் ஜபிக்கிறதே பெருமைக்காக, பாட்டு பாடுறதே பெருமைக்காக, கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்றது எதுக்காக? பெருமைக்காக.
சுத்த பெருமை. அல்லது போட்டு வருவாங்க நல்ல தங்கங்களை. இல்லாத பிள்ளைகள் கிடக்குத்தானே, இல்லாத பிள்ளைகள் பாவம், அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். ஓ மாத்து மோதிரம் அல்லேலூயா. என்ன மோதிரம் இப்படியும் ஆராதிச்சிருக்கிறாங்க. நான் கவனிச்சிருக்கிறேன். சிலதை சொல்லேன். சில பேர் பார்க்குற பக்கத்தில் பார்க்குறாங்க, கையை எப்படி இப்படி காட்டுறேன். மற்றது சிலது இருக்கு, ஆராதிக்க வந்து இப்படி கை நின்றுட்டு பக்கத்தில் என்ன சாரி போட்டு வந்திருக்கிறா, இந்த சாரி என்ன விலை இருக்குமோ, எந்த கடையில் வாங்கினாலும் கேட்கத்தான் தாரி சவ சத்தாரதே. சேர்ச் முடிய இந்த கடை எங்க வாங்குற நீங்க? இது ஒரு பேய் உடுப்புகளே பார்த்து கொண்டிருக்கிறது. இங்க மாத்திரம் இல்லையா, சபை முழுக்க கிடக்கு இந்த பொல்லாதாவி. நான் சொல்லிட்டேன், யோசேப்பா அப்படி வந்து கூப்பிட்டது, நம்மளை எப்படியெல்லாம் கூப்பிடுமென்னு சொல்லி கொண்டிருக்கிறான். உடுப்புக்கு அவன் உடுப்பு போடையும் வழி இல்லை. எந்த கடையில வாங்கின நீங்க இந்த சோட்டி? அந்த தாய் ஒரு வருஷத்துக்கு பிறகு சோட்டி வாங்கி போட்டு வந்துடுங்க. எத்தனை வருஷம்? ஒரு வருஷத்துக்கு பிறகு வாங்கி அந்த நினைப்பாங்க பக்கத்தில், இதை வந்து பழைய சட்டையை போட்டு வந்திருக்கலாம்டாப்பா, சட்டையை பிச்சை எடுத்துருவாள் போல கிடக்கு. கர்த்தருடைய இரக்கத்தினால் இப்படிப்பட்ட ஆவிகளையும் பகுத்தறிய எனக்குள் ஒரு கிருபையை வைத்திருக்கிறார். ஆகையினால் இப்ப சில பேரை கண்டு நான் ஓட வலிக்கிட்டுச்சான். என் ஆத்துமாவையும் என்ன செய்ய வேணும்? இல்லையா, இருக்கிறீங்களா? கையை வைத்துங்க. இருக்கிறீங்களா? எங்கட ஆத்துமா என்ன செய்யப்பட வேணும்? கேட்டை துறக்கிற நேரமே ரெக்கார்டிங் ரூமுக்குள்ள ரெக்கார்டிங் செய்யாட்டியும் ஒளிச்சு திரிக்க வேண்டி கிடக்கு. விளங்குதானே? அவர வார்த்தையை படிச்சு ஜெபிச்சு எவ்வளோத்துக்கு அவருக்குள்ள வாழ்றதுன்றது, பெற்றுக்கொள்றதுன்றது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது எவ்வளவு கஷ்டம். அதை நான் கஷ்டப்பட்டு பெற்றுக்கொண்டிருக்கக்குள்ள எதென்றாலும் ஒன்று வந்து கதண்டு கதைச்சி, அதையும் இதையும் கதைச்சி, சட்டையை பத்தி கதைச்சி, நகைகளை பத்தி கதைச்சி, கூட நீங்க சொல்லுங்க பாப்பா, கூடியிருந்து கதைக்கிற இடத்தை எதை பத்தி கதைக்கிறீங்க? தங்கம் இவ்வளவு போகுதாண்டி, இது இவ்வளவு போகுதாண்டி. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் பத்தி கதைங்க, தங்கம் எல்லாம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. உண்மையா சொல்றேன். எத்தனை பேரை பார்த்து கொண்டு வாருங்க. பெருமை, தொழில் கிடைச்சதுக்கு பிறகு பெருமை அடிப்பாங்க. நான் இந்த தொழில், நான் இப்படி இருக்கிற அனுப்பேன், தப்பாரன் இருக்கும். என்ன போடலையா? இல்லை வேலையில பிரச்சனை. சரி, என்ன மாதிரி இல்ல கொஞ்சம் பிரச்சனை. நல்லா தான் இருந்த பிறகு என்ன நடந்தோ தெரியா? நீ தான் பிரச்சனையே நீ தான். உனக்கு வந்துச்சு ஒரு பெருமை. இதப்பவும் என்ன செய்யாது, இது வாக்கு மாறாது. இதுக்குள்ள நின்று பாருங்க, அதே இடத்துல, அதே எகிப்துல உன்னை பிரதமர் ஆக்குவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உண்மையா? இதுக்குள்ள இருக்கிறவங்க சொல்லல, இதுக்குள்ள இருக்கிறவங்கள நான் இப்ப சொல்ல போற கதையில கேட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள இருக்கிறவங்கள சொல்லல. எனக்கு ஒரு சில பேர் ரைவர் மாற தெரியும், ஆனா இதுக்குள்ள இருக்கிறவங்களே சொல்லல. அவங்களோட கதைச்சிருக்கேன். அவங்க இந்த சர்ச்சுக்கு வாரதும் இல்லை, தாழ்மையா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. போஸ் கீயை தூக்கி கொடுத்ததுக்கு பிறகு அந்த டிப்பருக்குள்ளே அல்லது லோரியில ஏறி குந்துன உடனே நெஞ்சு கிஞ்செல்லாம் நிமிந்து, இதுக்கு முதல் சிரிச்ச மனுஷன் இப்ப நம்மளை கண்டோனே பைலட் ஆகியாச்சு. பிளேன் ஓடிக்கொண்டு பைலட் ஆகியாச்சு. இப்ப பைலட் என்ன செய்ய மாட்டாங்க? சிரிக்க மாட்டாங்க. அப்படியா? பைலட்டே சிரிக்கிறாங்க. தங்களுடைய பயணிகளோட அவங்க பேசுறாங்க அழகா. அதுக்கு பிறகு இன்னொரு மாதத்துக்கு பிறகு சந்திச்சா அந்த வேலை போயிடுச்சு. உன்னாலதான் போயிருக்கும். ஏன்னா பெருமை உள்ளவங்களுக்கு சுள்ளண்டு கோபம் வரும். ஏனண்டா அவங்களுக்கு ஏதாவது தாக்க கதைச்சா, அவங்களுக்கு ஏதாவது மனசு நோக பேசினா, அல்லது ஏதாவது கதைச்சா, அந்த பெருமை யார் யாருக்குள்ளெல்லாம் மறைஞ்சு கிடக்குதோ அவங்களுக்கு டக்கண்டு கோபம் வரும். என்ன வரும்? இருக்கிறீங்களா? இவர் எனக்கு கதைச்சு போட்டார், இந்த புடி இந்த கீ வை.
வீட்டை கரிச்சட்டி காயும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. போ, அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. இதால உண்மையா சொல்றேன், யார் யாருக்குலாம் பெருமை கிடக்குதோ உங்களுக்கெல்லாம் நானே எதுவும் கதைச்சா கோபம் வரும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வீங்க, தப்பார்னு தொப்பன் ஒன்று கீழே விழுவீங்க. ஊழியவும் இல்லை, ஒன்றும் இல்லை, லொரியும் இல்லை, வேலையும் இல்லை, எந்த ஓடுவீங்க. ஏனென்றால் வார்த்தை மாறாதது. நான் பேசி கொண்டிருக்கிற வார்த்தை மாறாதது. ஏதோ கட்டுக்கதையை சொல்லி கொண்டு போகல. எவ்வளவற்றுக்கு தாழ்த்துறீங்களோ அவ்வளவற்றுக்கு ஊழியம் உங்கள் கையில் கொடுக்கப்படும். எவ்வளவற்றுக்கு தாழ்த்துறீங்களோ அவ்வளவற்றுக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கப்படும். எவ்வளவற்றுக்கு தாழ்த்துறீங்களோ அவ்வளவற்றுக்கு தேவன் இன்னும் ஆசீர்வாதங்களை அள்ளி இறைப்பார். பழகுங்க. நீங்க மட்டும் வீட்டுக்குள்ள குந்தி கொண்டு இருக்காதீங்க. 4 பேரோட பழகுங்க, சபைக்குள்ள பழகுங்க. சில பேர் இருக்கிறாங்க, சர்ச் முடிய ஹாய் பாய் சொல்லிட்டு அதுவும் சொல்றோம், இல்லாட்டா இவங்க பெரிய ஆக்கள் தானே இப்படியோ போயிடுறது. இப்படிப்பட்டவங்க வேணாம் ஊழியத்துக்கு. நான் பேசவும் விரும்பல. கண்டுபிடிச்சனா இருந்தா என்ன மாதிரி கீழே இருங்களா என்று சொல்லிடுவான். அப்பவே விளங்கிடும் உங்களுக்கு. என்ன செய்வான், கீழே இருங்களா. மேடையில் இருக்கிறாங்கன்னாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி. இப்ப சொல்றேன், கண்டுபிடிச்சா கீழே இருங்களா. என்னப்பா இன்னும் நல்லா தானே பழகின ஒரு படி சொல்லி போட்டான். சேர்ச்சை விட ஓடினாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுவரைக்கும் அப்படித்தான் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. நெருப்பு எனக்கு பிடிக்கலண்டா விலகிடுவன். அல்லது வீட்டை போயிருந்து கொக்கரிக்க கூடாது. கொக்கரிச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரு சில பேரை நான் ஊழியத்தை விட்டு இறக்கியாச்சுது, இனி ஏற்றவே முடியாது. அந்த அளவுக்கு நான் வெறுக்கப்பட்டு இறக்கி இருக்கிறேன். இனி அவங்களாக ஜெபிச்சு மனம் திரும்பி ஆண்டவர் ஊழியம் கொடுத்தா பெற்றுக்கொள்ளட்டும். ஆனால் என்னால் முடியாது. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் நீங்க மௌனமாயிருந்தால் வேறொரு வழியாக என்ன செய்யுமாம், வந்தே தீரும். சபை நிக்காது, ஊழியம் நிக்காது, இந்த ராஜ்யத்தின் கட்டுமானப்படி நிக்காது. இது மரண பரியந்தம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். நீங்க கட்டுற கட்டடம் என்ன, இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், பொய், களவு, மாயமாலம், பித்தலாட்டம், பெருமை, பொறாமை, எரிச்சல், இவைகளையே கட்டடமாக கட்டிக்கொண்டு இதுதான் இன்றைக்கு வளர்ந்து போய் நிற்குது. ஒரு உயர்வு இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மை வருதில்லை. அந்த பொல்லாத அந்த கெட்ட கெட்ட கட்டடம், தேவனுக்கு பிரியமற்ற கட்டடம் கட்டப்பட்டு நிக்குது முன்னுக்கு. என்னென்ன ஆசீர்வாதம் உள்ள வரும். முதல் இந்த கட்டடத்தை இடிச்சு தள்ளு, லேசாக வீட்டுக்குள்ள நன்மையும் கிருபையும் பூரும். சொல்ற விளங்குதா? நன்மையும் கிருபையும் எந்த வழியில வீழ்த்தலாமோ அந்த வழியில எல்லாம் நிற்பான். நாங்க எல்லாருமே ஒரு நாள் மண்ணுக்குள்ள போகத்தான் வந்திருக்கிறோம். முடிஞ்சு போகும், வாழ்க்கை முடிஞ்சு போகும், எல்லாமே மாறி போகும். நல்ல சாதி கெட்ட சாதி, அந்த சாதி, படித்தவன் தாழ்ந்தவன், படிக்காதவன், இவன் அவன் அந்த இடத்துல தாப்பாங்க, அவனை இப்படி தாப்பாங்க, அவனை மேலே வைப்பாங்க. இந்த நல்லவன் செத்ததுக்கு பிறகு இப்படி வைப்பாங்க. படித்தவனும் அந்த சவகாலைக்கு தான் போறான், படிக்காதவனும் அந்த இடத்துக்கு தான் போறான், முழு பேரும் அந்த இடத்துக்கு தான் போறான். நான் அடிக்கடி சிந்திப்பேன் அதை. ஒரு பெரிய உயர்வுள்ள சாதியில் ஒருவர் மரித்து போனார். நான் பார்த்து அங்கேயாவது அந்த இடத்துல தொங்க விட போறாங்களோ தெரியாண்டு. ஏன்னா உயிரோட இருந்த நேரம் சற்றியான பெருமை, ஜாதி பெருமை பிடிச்சு அலைந்தவர். அதே லைன்ல தான் கொண்டு போட்டாங்க. அதே போலதான் சொல்றேன். பிளீஸ், இது பேசிக்கொண்டே இருக்குது. இதுல சத்தத்துக்கு கொஞ்சம் செவிசாயிங்க. சில பேருக்கு ஊழியம் செய்ய விருப்பம். முதலாவது, ஆண்டவரே இந்த பெருமையில் எனக்கு விடுதலை தாரும். ஆவிக்குரிய பெருமை, விடுதலை தாரும். ஜபிங்க, நல்லா ஜபிங்க, எனக்கு சந்தோஷம். ஆனா ஜபத்துல நான் ஜபிச்சாதான் அது அந்த ஜபம் ஜபமா இருக்கும். நான் போனாத்தான் அது நடக்கும். இன்றைக்கு நான் அந்த கூட்டத்துக்குள்ள, அது வாலிப கூட்டமோ தாய்மார் கூட்டமோ அல்லது எந்த கூட்டமோ, நான் போனாத்தான் அது அப்படி நடக்கும். உங்களை தாழ்த்துங்க, கர்த்தர் கட்டாயம் உயர்த்துவார், கட்டாயம் உயர்த்துவார். ஒரு அங்கால சொல்ல எனக்கு தெரியாது. மற்றது நான் தொடர்ந்து அதை கொடுக்கலாம்னு நினைத்தேன், ஆனால் முடியாது. பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது
எப்படி யோசேப்பு ஆடையும் அந்த பெண்ணால் கலைக்கப்பட்ட நேரத்திலும் அவர் ஓடுகிறார். குற்றம் சாட்டப்பட்டார். அவன் என்னை தவறாக என்னை கையாள வந்தான் என்று அந்த பெண் இப்ப மாறி கதை சொல்லுகிறாள். இப்ப போத்திபார் யோசேப்பை பார்த்து, விசாரணைக்காரனாய் வைத்தது என் தப்பு என்று சொல்லி அவர் கவலைப்பட்டு அவனை விசாரிக்கும் அப்படி இப்படியாக அவனில் கோபப்படுகிறார். இருந்தாலும் பொய் எழும்பி வாரத போல வந்தாலும் உண்மை ஜெயித்தது. ஹல்லேலூயா. உண்மை ஜெயித்தது. கடைசியில் யோசேப்பின் தேவன் இவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறதை அவர் கண்டு கூடவே இருந்து, யாரால் யோசேப்பு குற்றம் சாட்டப்பட்டாரோ அந்த நபரை தலைகுனிர் அளவுக்கு யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பின் பெயரை அவர் பெருமைப்படுத்தினார். பாவம் செய்ய இழுத்த பொல்லாத அந்த பெண்ணுடைய தலை குனிந்தது. பிசாசு தோத்து போனான். தேவன் அந்த இடத்தில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. இதே போல வெற்றி நமக்கே. ஆனால் நீங்க இந்த ஷெட்யூலை பின்பற்ற வேணும். இதான் எங்களுடைய ஷெட்யூல். இது வாசிக்க வேணும். ரைட். வேலையில் பிரச்சனை. ரைட். நான் என்ன கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். ஏதாவது நான் பேசிட்டேன்னா, அல்லது நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கல, அல்லது நான் பெருமைப்பட்டுட்டேன்னா எந்த இடத்துல வேலையில் பிரச்சனை, அல்லது ஊழியத்தில் எனக்கு பிரச்சனை வந்துருக்கு. எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். அந்த வலையை போட்டுட்டு அவங்க வலையை திரும்ப எடுத்து அதை அலசுவாங்களாம், அதை பழுது பார்ப்பாங்க. அல்லது அந்த ஆற்றுல பாருங்க, அந்த வீசுவாங்க, அதை எடுத்துட்டு திருப்பி அந்த உள்ள பாசி அதெல்லாம் கலட்டுவாங்க. அதே போல் நாங்கள் என்ன செய்ய வேணும்? நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேணும். ரைட், எங்கோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, இதான் அந்த காரணம். அதை நீங்கள் சரி செய்து பாருங்க. நீங்கள் இருந்ததை பார்க்கிலும் யோசேப்பின் தேவன் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்தி கொண்டே போவார். உங்க வேலைத்தலத்தில் உங்களை உயர்த்துவார், சமுதாயத்தில் உயர்த்துவார், சபையில உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே நேரம் பொறுமை எவ்வளவு கையாள முடியுமோ கையாளுங்க. நாங்கள் மாம்சத்தில் நாங்கள் எழும்பி நாங்கள் சில முடிவுகள் எடுக்கிற நேரத்தில் அது பிற்காலத்தில் அது வேதனையை உண்டாக்கும். பொறுமையாயிருங்க. கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி ஜெயத்தை கொடுப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு எதிராய் எழும்பினவர்கள், ஏன் நான் அவனுக்கு இதை செய்தேன், ஏன் அவளுக்கு இதை செய்தேன் என்று அவர்கள் கவலைப்பட்டு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்படி எழும்பி நின்று ஜெபிக்கலாமா?